இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான திருப்பங்கள் இதனால் கிடைக்க போகுது, விநாயகருடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் மேசராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் திருப்பங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து போயினடுங்க. முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறப்படுகிறது. இந்த வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்படி விநாயகர் பெருமானை வழிபாடை செய்யும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து என்ன மாதிரி பரிகாரத்தை நம்ம அன்னைக்கு செய்யலாம். இதனால் விநாயகர் பெருமானின் அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டமான நல்ல பலன் இதனால் உங்களுக்கு தேடி வரும். ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று முடிந்த அளவுக்கு செய்து பாருங்க. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாள் அப்படின்னு சில நாட்கள் கண்டிப்பா இருக்கின்றனர். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக திகழலாம். அந்த வகையில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவார்கள். விநாயகர் நவராத்திரி என்று 11 நாட்கள் வழிபாடு செய்வாங்க. 11 நாட்களும் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு விநாயகர் வாரி கொடுவார் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகளை செய்து வழிபட்டு நிறைய முறைகளை செய்து வழிபடலாம். இப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிறிய பரிகாரத்தை நம்ம இந்த மாதிரி நேரத்தில் செய்யும் பொழுது விநாயகர் பெருமானின் அருளால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கோமதி சக்கரம் ஒன்று இந்த பரிகாரத்திற்கு ரொம்பவே அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு ஒன்று அவசியம். இந்த கொட்டைப்பாக்கு நாட்டு மருந்து கடைகளில் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்குங்க. அதையும் வாங்கி வைத்து கொள்ளலாம். ஒரு தாம்பலத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டைப்பாக்கையும் வைக்க வேண்டும். அதே போல இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை பூஜை அறையில் ஒரு இடத்தில் ஓரமாக நீங்க வைத்து விடலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது 11 நாட்கள் இந்த பூஜை முடிகிற வரை இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுக்கவே கூடாது. முதல் நாளாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பலத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை நீங்க உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த நாள் இதே போல தாம்பலத்திற்கு முன்பாக 2 மோகத்தை வைத்து அதே மந்திரத்தை 108 முறை நீங்க உச்சரிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோகத்தை அதிகரித்து கொண்டே ஒரு மந்திரத்தை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம். அதாவது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதத்தை எக்ஸ்ட்ரா நீங்க வைத்து கொண்டே 108 முறை இந்த மந்திரத்தை எப்பவும் போல நீங்க செய்யலாம். 12வது நாளாக இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே இந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும். ஏற்கனவே இந்த பொருட்களில் பல தெய்வீக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் மந்திரமும் அதனுடன் சேர்ந்திருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும்.
மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்று செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு முழுமையாக இருக்கிறது. ஸோ முடிந்த அளவுக்கு அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மாதிரி பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதன் மூலம் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. ஸோ என்னென்ன பரிகாரத்தை செஞ்சால் விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து மேசராசி நேயர்களுக்கு விநாயகர் பெருமானின் அருளால் என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டம அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால் தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் உயர்வு, கடன் சுமை குறைதல் போன்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகருடைய அருளால் உங்களுக்கு நடைபெறும். பஞ்சம ஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சம ஸ்தானத்திலே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலைகள் அனைத்துமே மாறலாம். அதே போல மேசராசினியர்களுக்கு ஒரு தெளிவு கூட பிறக்கலாம். ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் அமைகிறது. பழைய வாகனங்களை குடித்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களோ என்ற கவலை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கிடும். பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். இந்த காலகட்டத்தில் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு பலவிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மேசராசினியர்கள் இந்த நேரத்தில் எதை பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும். படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வேலைகள் கிடைக்கலாம். உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிச்சயமாக நீங்கிடும். இதனால் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல் நீங்கலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மேச ராசினியர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் நிச்சயமாக கிடைக்க போகுது. கல்யாண கனவுகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நினைவாகலாம். இழப்புகளை ஈடு செய்த நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். இடம் பூமி விற்பனையால் லாபம் அதிகரிக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவானால் தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரலாம். நீங்கள் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். கொடுத்த வாக்கை நிச்சயமாக மேசராசினியர்கள் காப்பாற்றுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செழிப்பாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளித்து வரக்கூடிய ஆற்றல் எப்பொழுதுமே பெண்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையவே நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நிச்சயமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். மறக்காமல் மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான பலன் இதனால் கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் விநாயகருடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.